யூடியூப்காரவங்க கிரியேட்டர்ஸ் தலையில் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பழைய ரூல்ஸ் படி ஒரு சேனல் மனிட்டைசேஷன் ஆகணும்னா லாங் வீடியோ அப்புறமா லைவ் ஸ்ட்ரீம் மூலயமா 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் லாஸ்ட்டு 1 இயரில் வந்து அவங்க வச்சுருக்கணும். அதே மாதிரி ஷார்ட்ஸ் மூலயமா மனிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா அவங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் வந்து லாஸ்ட் 90 டேஸில் இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய புதிய ரூல்ஸு அது வந்து பிப்ரவரி 2027 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த ரூல்ஸ் படி லாங் வீடியோ மூலயமா ஒரு சேனல் மனிட்டைசேஷன் ஆகணும்னா 8000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் லாங் வீடியோ அப்புறமா லைவ் ஸ்ட்ரீமில் அவங்க வச்சுருக்கணும். அதாவது சப்ஸ்கிரைபர் லெவல் வந்து சேம் லெவலில் வச்சுருக்காங்க. ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் வந்து 4000லேருந்து 8000க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எக்ஸாக்டாக டபுள் மடங்கு ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ் மூலயமா ஒரு சேனல் வந்து மனிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். அதே சமயத்தில் வந்து 20 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ் வந்து வித்தின் 90 டேஸ்க்குள்ளே அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கணும். இதுவுமே கிட்டத்தட்ட 2 மடங்கு வந்து அப்படியே அதிகமாக்கியிருக்காங்க. இதுதான் இப்போ வந்து ரொம்ப பரவலாக பல கிரியேட்டர்ஸ் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி நம்ம வந்து இந்த 8000 வாட்ச் ஹவர்ஸை அச்சீவ் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி சேனலை வந்து மனிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆக்குறதுன்னு இப்போது ஒவ்வொரு ஸ்மால் கிரியேட்டர்ஸும் வந்து ரொம்ப திங்க் பண்ணிவிட்டு மன உளைச்சலோடு இருக்காங்க. இந்த வீடியோவில் நான் எப்படி வந்து 8000 வாட்ச் ஹவர்ஸை இருக்கக்கூடிய இந்த 4லேருந்து 5 மாதத்தில் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத சின்ன சின்ன டிப்ஸை உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். இப்படி 8000 வாட்ச் ஹவர்ஸாக மாற்றிட்டாங்களே, இனிமேல் நம்மளால் மனிட்டைசேஷனுக்கு எலிஜிபிளே ஆக முடியாது, சேனலில் இனிமேல் கண்டென்ட்டை போடுறதையோ இல்லை வீடியோ போடுறதையோ நிறுத்திடலாம் அப்படின்னு மட்டும் தவறாக எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சிறுக சேமித்து நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எஃபர்ட் வந்து நீங்கள் அதிகமாக போடாததுனால கூட உங்கள் சேனல் வந்து வாட்ச் ஹவர்ஸை அச்சீவ் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். இப்போது நமக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து 5 மாதம். இந்த 5 மாதத்தில் நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி வீடியோஸை வந்து ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக போட ஆரம்பித்தாலே நம்ம வந்து கண்டிப்பாக 8000 வாட்ச் ஹவர்ஸை அச்சீவ் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். உடனே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு எட்ட முடியாத கனியே கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு தேவையான ப்ராப்பர் பிளானிங்கும் எஃபர்ட்டும் போட்டோன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் அந்த எட்டாத கனின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய 8000 வாட்ச் ஹவர்ஸை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு நான் சொல்கிற முதல் டிப் என்னென்னா, இப்போ நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு வீடியோ போட்டுட்ருக்கீங்க இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஷார்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் தான் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் மூலயமா மனிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு 20 மில்லியன் வியூஸ் வந்து கொண்டு வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு டிஃப்ரெண்ட் டைமிங்கில் ஒரு ஷார்ட்ஸ் போடாமல் ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 ஷார்ட்ஸ் போடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் மூலயமா உங்களுடைய சேனலை மனிட்டைசேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா 20 மில்லியன் வியூஸ் வந்து லாஸ்ட் 90 டேஸில் நீங்கள் கொண்டு வரணும். அப்போது ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுறவங்களா இருந்தால் உங்களுடைய ஷார்ட்ஸ் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. பர் டேக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 ஷார்ட்ஸ் போடுங்க. ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் வந்து இந்த 5 மந்தில் கிளிக் ஆகிருச்சுன்னா கூட நீங்கள் ஈஸியாக எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை அச்சீவ் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து லாங் வீடியோ மூலயமா உங்களுடைய சேனலை மனிட்டைசேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லாங் வீடியோவுடைய லென்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போது ஒரு 7 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே போட ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சமாக ஸ்லோவாக பார்க்குறவங்க நீங்கள் பேசுகிறதையும் உங்களுடைய கண்டென்ட்டையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டினியூஸாக ஃபுல் வீடியோவையும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறது உங்களாலேயே பார்க்க முடியும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 ஷார்ட்ஸோ இல்லைன்னா ஒரு லாங் வீடியோ வித்து லாங் டைமிங் 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ரெண்டாவதாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் போடக்கூடிய வீடியோ கண்டென்ட் வந்து கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப்பிக்காக போட ஆரம்பிங்க. அப்படி போடும்போது எல்லாருமே வந்து சர்ச் பண்ணக்கூடிய டாபிக் எதுவோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுடைய
வீடியோவை பல பேர் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக எந்த விஷயம் போயிட்டுருக்கு பாருங்கள். அது ஏதாச்சும் ஒரு ஷோவாக இருக்கலாம், இல்லையாச்சும் வந்து பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் குக்கிங் ஷோ ரிலேட்டடு குக்கிங் வீடியோஸாக இருக்கலாம். அது வந்து எது உங்களுக்கு வந்து நல்லா வருமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடான வீடியோவை வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் அதிக வாட்ச் ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சில டைமில் ஒரே வீடியோவில் கூட உங்களுடைய மொத்த வாட்ச் ஹவர்ஸும் வரதுக்கான சான்சஸும் அதிகம். நீங்கள் எந்த மாதிரியான கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. 3வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு யூஸ் பண்ணுற தம்ப்நெயில் வந்து ரொம்ப கேட்சியாக பார்த்த உடனே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்க மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஈஸியாக இதை பார்க்கணும் அப்படின்னு ஆடியன்ஸுடைய மனசை தூண்டுற அளவுக்கு கேட்சியாக போடுங்க. அப்படி போட்டால் ஓகே ஹெட்டிங்கை பார்த்துட்டு இது பார்க்கவே சூப்பராக இருக்குது, நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம், என்ன தான் சொல்லியிருக்காங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருவாங்க. அப்போது உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது. 4வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோவை கண்டென்ட்டாக எடுத்து போடுறப்போ அந்த கண்டென்ட்டுக்கான சாராம்சம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு 15லேருந்து 30 செகண்ட்ஸ்குள்ளே மொத்தமாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போது கூட இந்த வீடியோவை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதை வந்து எட்ட முடியாத கணி கிடையாது, அதை நம்ம வந்து எப்படின்னா ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மொத்த கண்டென்ட்டையும் நான் ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்குள்ளேயே சொல்லிட்டேன். அப்போது அப்படி சொல்கிறப்போ ஓகே இதை பற்றி தான் பேசுகிறாங்க, அப்போ இதை முழுசாக பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தோட ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆயிரும். அடுத்த 5வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போடுற ஒவ்வொரு வீடியோவுக்குமே வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். எண்ட் ஸ்க்ரீனில் வந்து பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும், இல்லைனா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக அதிக வியூஸ் பண்ண வீடியோஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லையாச்சும் வந்து டைரெக்டாக வந்து கடைசியாக போட்ட பெஸ்ட் அப்லோட் எதுவோ அதை வந்து யூடியூப் அல்காரிதமே வந்து சூஸ் பண்ணிக்கும். அந்த மாதிரியான எண்ட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் போடுற இந்த வீடியோவை பிடிச்சி பார்க்குறவங்க ஓகே இவங்க வந்து கண்டென்ட் நல்லா கொடுத்துருக்காங்க, இவங்களுடைய அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ உங்களுடைய எண்ட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எப்பயுமே எந்த ஒரு வீடியோக்குமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது 6வதாக நான் சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு ரிலேட்டட் வீடியோ போட்டாலும் அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணி வச்சுக்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது வந்து குக்கிங் ரிலேட்டடான வீடியோ போடுறீங்கன்னா எல்லா குக்கிங் இருக்கிற வீடியோ எல்லாமே வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் வந்து ஒரு வீடியோவுடைய எண்ட் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணும்போது, இப்போ ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்து முடித்த உடனே அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது ஒரு ஆடியன்ஸே வந்து டோட்டலாக இருக்கக்கூடிய ஒரு 10-20 வீடியோஸை கம்ப்ளீட்டாக பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அவங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இப்படி வந்து உங்கள் பிளேலிஸ்ட் மூலயமா உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து ட்ரெமெண்டஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதை வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 7வது டிப் என்ன அப்படின்னா, எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே நீங்கள் வந்து ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க. ஒரு நாள் போட்டுட்டு ஐயோ எனக்கு யூஸே வரலையே, இனிமேல் இது போடவே தேவையில்ல, இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மட்டும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் கிவ் அப் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியுமே ஒரு வீடியோவை போட்டுகிட்டே இருங்க. ஏதாவது ஒரு வீடியோ இல்லைனா ஒரு ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வைரல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இருக்கோ அதுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த 8000 வாட்ச் ஹவர்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணிடுங்க. ஏன்னா முடியாதுன்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நம்மளால் முடியாது, தெரியாது, செய்ய முடியாதுன்னு நம்ம எப்போ பின்வாங்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் வந்து அது வந்து ஃபெயிலியரில் கொண்டு போய் விடும். நாம் வந்து பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்னு எப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த பாசிட்டிவ் திங்கிங்கே நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. இந்த வீடியோ மூலயமா எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய சேனல் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்னுடைய
அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RSV ராக்கர்ஸ் யூடியூப் சேனல். மறக்காமல் இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய சின்ன சின்ன கமெண்ட்டு கூட அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். டாடா பை.